வணக்கம். மக்கள் நிருபர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் தலைவரே. எடப்பாடி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கார். இடியப்ப சிக்கலில் இருக்கார். அங்கேயும் போக முடியல, வெளியிலையும் வர முடியல, உள்ளேயும் போக முடியல, பேச முடியல. அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்குது. மதுரையில் நடந்த மாநாட்டில் அண்ணாவையும் பெரியாரையும் 3 மந்திரிகளை, பழைய மந்திரிகளை வச்சு செஞ்சுருக்காங்க. அவங்களும் அசையாமல் அதை பார்த்துட்டு அப்படியே அமைதியாக திரும்பி இருக்காங்க. தொண்டர்கள்லாம் அப்படியே கொதிச்சு போயிருக்காங்க. இது எங்கே போய் நிற்கும்? இது எப்படி இதை சமாளிப்பார் எடப்பாடியார்? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய 2வது பெரிய கட்சி. திமுகவுக்கு ரொம்ப ஒரு சரியான பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக, தனித்த பெரும்பான்மையோட கட்சி அது. இன்றைக்கும் ஜெயலலிதா அவர்களுடைய பெயரையும் எம்ஜிஆர் அவர்கள் பெயரையும் நம்பி அந்த கட்சிக்கு இரட்டை இலை சின்னத்தை மட்டுமே பார்த்து ஓட்டு போடக்கூடிய தொண்டர்கள் இருக்கிறாங்க. இந்த சூழலில் அந்த கட்சிக்குள்ளே இப்போ 2-3 அணிகளாக பிரிஞ்சு இந்த பிரித்து விட்டு வேட்டையாடுற யுக்தியை பிஜேபி முன்னெடுத்தது. அந்த முன்னெடுப்பின் காரணமாக இன்னைக்கு அதிமுக பிஜேபி கூட கூட்டணி சேர வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. பழனிசாமி அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இடியாப்ப சிக்கல் தான். பழனிசாமி அவர்களுக்கு இந்த கூட்டணியில் விருப்பம் கிடையாது. ஆனால் அப்படி ஒரு நிர்பந்தத்தை பிஜேபி உருவாக்கிடுச்சு. இப்போ பழனிசாமி இந்த கூட்டணிக்கு ஒத்துக்கலன்னா செங்கோட்டையனை தூண்டி விட்டு கட்சியை உடைக்கலாம். இல்லைன்னா பன்னீர்செல்வத்தை, இப்படி வேலுமணி, சசிகலா, டிடிவி பல முனை தாக்குதலில் என்னன்னாலும் பிஜேபி செய்யணும் வைங்களேன். கட்சி சின்னத்தையும் முடக்குவாங்க. மகாராஷ்டிராவில் முடக்கின மாதிரி முடக்கி அவங்கள பிரித்து விட்டு அப்படி இல்லாமல் ஆக்கலாம். இந்த மாதிரியான சூழலில் இவர் பழனிசாமி அவர்களுக்கு கட்சியை பாதுகாக்க வேண்டிய சூழலில் அவர் இந்த கூட்டணியை ஒத்துக்கிறார். அதோட திமுக வேற பழி வாங்கிக்கலாம் இந்த கூட்டணி வச்சு. ஆனால் இந்த முருகர் மாநாடு இது எல்லாத்துக்கும் சிக்கலை உண்டு பண்ணுற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே இந்த கூட்டணியை உடைச்சதுக்கு காரணமே அண்ணாவை பற்றி அண்ணாமலை பேசினது தான் முக்கிய காரணம். இப்போ அண்ணாமலை, அதனால தான் அண்ணாவை மெயின் இதே என்ன கோரிக்கை என்ன, அண்ணாமலையே தூக்குனா நாங்கள் கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டோங்கிற மாதிரியான ஒரு இதை நிர்பந்தத்தை உருவாக்குனாங்க. பிஜேபியும் ஓகே அண்ணாமலை தூக்கிறோன்ட்டு அண்ணாமலையை அப்புறப்படுத்திட்டாங்க. நயினா நாகேந்திரன்கிற ஒரு புள்ளப்பூச்சியை தூக்கி வச்சிருக்காங்க. இப்போ கூட்டணி அமைஞ்சு போச்சு. ஆனால் இப்போ மறுபடியும் எதை சொல்லி ஏற்கனவே உடைச்சாங்களோ அதே மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டை மறுபடியும் இந்த மாநாட்டில் செஞ்சு விட்டாங்க. இப்போ அதில் அவங்க மட்டும் தனியாக போய் செஞ்சு மாநாடு போட்டு பேசிட்டு தான் வேற இல்லை. இந்த 3 பேரையும் வேற கொண்டு போய் பொம்மைகள் மாதிரி உட்கார வச்சு அதை அவங்க பார்க்க வச்சு, இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி. திமுக அதை அழகா இதை வச்சு அரசியல் பண்ணிட்டாங்க. அவங்க சூப்பராக குத்தி விட்றாங்க இதை வச்சு. இப்போ பழனிசாமிக்கு என்ன முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது. இப்போ ஏன்னா நீங்க அண்ணாவை விமர்சிச்சான்னு சொல்லி தான் அந்த கூட்டணி உடைச்சிங்க. இப்போ அண்ணாங்கிறவர் உங்க கட்சியுடைய பெயர் கொண்டவர், கட்சி பேரே அண்ணா, எல்லாமே அண்ணாவை சார்ந்து இருக்கு. அவரை விமர்சிக்கிறாங்க, திராவிட அரசியலை விமர்சிக்கிறது, பெரியாரை விமர்சிக்கிறாங்க. இப்போ நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படிங்கிற ஒரு நெருக்குதல் பழனிசாமிக்கு உருவாயிருக்கும். இது ஒரு ஆபத்தான அரசியல் தானே. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்றது மிக ஆபத்தானது. தமிழ்நாட்டில் திமுகவுக்கு மாற்றா அதிமுக வரலாம், நாம் தமிழர் வரலாம், விசிக வரலாம், பாமக வரலாம், இந்த மண்ணை சேர்ந்த கட்சிகள் வரலாம். ஆனால் தமிழ்நாட்டில் காங்கிரஸோ பிஜேபியோ வளரக்கூடாது. ஏன்னா நம்ம சுதந்திரம் அடைஞ்ச பிறகு முதல்ல அப்புறப்படுத்தினது இந்த தேசிய கட்சிகளை தான். அப்புறப்படுத்தி இந்த மண்ணை சேர்ந்தவர்களும் அந்த மண்ணை சேர்ந்தவர்கள் தான் இந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அரசியல் செய்ய முடியும் அப்படிங்கிறது. இப்போ தேசிய கட்சிகள் இங்கே நுழைக்கும் போது இது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும். மகாராஷ்டிராவில் இப்படி தான் பிஜேபி சிவசேனா கூட கூட்டணி வச்சாங்க. கடைசியில் சிவசேனா கட்சியை உடைச்சி விட்டு சொல்லி முடிச்சு இப்போ அவங்க அதிகாரத்துக்கு போயிட்டாங்க. இதே மாதிரியான நிலை தமிழ்நாட்டில் வர்றதுக்கான ஆபத்தை அறிந்தோ அறியாமலோ பழனிசாமி தன்னுடைய சூழல் காரணமாக இதில் போய் சிக்கியிருக்காரு. அவர் மட்டும் சிக்கினா காணாது, இந்த கட்சியையும் அடகு வச்ச மாதிரி ஆகி போச்சு. இன்னொன்று, இந்த மாநிலத்தோடைய அரசியலுமே பறி போகுது. முருகர் மாநாடு நடத்துறீங்க, சரி முருகர் மாநாடு திருச்செந்தூரில் நம்ம தமிழர்கள் குடமுழுக்கு தமிழில் நடத்தணுங்க. நீங்கள் முருகர் மாநாட்டில் தீர்மானம் போட்டிருக்கலாம்ல தமிழ் குடமுழுக்கு நடத்தணுன்ட்டு. ஏன் சொல்லல? தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் நடத்துங்கப்பா சொல்லுங்க, ஏன் செய்யலை? அப்போ உங்களுடைய நோக்கம் இது கிடையாது, முருகன் கிடையாது. முருகன் உங்களுக்கு செட் ப்ராப்பர்ட்டி. முருகன் எங்களுக்கு இனத்தவன், எங்கள் முன்னோன், எங்கள் இறைவன், எங்கள் கடவுள். அவனை நாங்கள் கும்பிடுவோம், எங்களுக்கு முன்னத்தியர், எங்களுடைய அரசன், நாங்கள் இது பண்ணுறோம். ஆனால் உனக்கு கிடையாது. உனக்கு அங்கே வடக்க ராமர் இருந்த மாதிரி இங்கே உனக்கு முருகன். நீங்கள் கேரளாவுக்கு போனால் ஐயப்பன்,
வெஸ்ட் பெங்கால் போனால் காலி. இப்படி உனக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நீ ஒரு செட் ப்ராப்பர்ட்டியை வச்சுக்கிட்டு இருக்க. எங்கள் முருகனை நாங்கள் அப்படி விட முடியாது. நாங்கள் முருக பக்தர்கள், நாங்கள் எங்களுடைய முன்னோன் அவனை வந்து உனக்கு செட் ப்ராப்பர்ட்டியை விட முடியாது. நீ முருகன் பக்தனா வந்து அரசியல் பண்ணுறா வேற. அப்போ இப்போ நீங்க மாநாடு நடத்திருக்கீங்க. அந்த மாநாட்டுக்கு வந்தவங்க நம்ம வந்து பிஜேபிக்காரனா? முருக பக்தனால வந்தான், முருகனுக்காக நடத்தினால வந்தான். நீ மிதப்பலனுக்காத. இது வந்து பிஜேபிக்கு வந்து இதெல்லாம் வாக்கா விழுந்துரும், அதனால அதிமுக மிரட்டி நம்ம கூடுதலா 4 சீட்டு வாங்கிடலாம், 10 சீட்டு வாங்கிடலாம் மிதப்பில் இருக்காங்க. இது வந்தவன்லாம் பல கட்சியை சேர்ந்தவன் முருக பக்தன் தெரியாம அங்கதான் வினைய ஆரம்பிச்சு. ஆமா, முருகன் உனக்கு ஆப்பு வச்சிருக்காங்க. இப்போ இது பிரச்சனை ஆயிட்டு. என்ன கேட்டால் பழனிசாமி அவர்களுக்கு மிக பிரமாதமாக முருகன் ஒரு வரப்பிரசாதத்தை கொடுத்திருக்கிறார். பழனிசாமிக்கு முருகனுக்கு முருகன் உதவுறாப்ல. எப்பா உனக்கு ஏற்கனவே அண்ணாவை வச்சு ஒரு கரைச்சல் கொடுத்தாங்க, கூட்டணி உடைச்சுட்டாச்சு. இப்ப இந்த மாநாட்டுல வந்து போட்டிருக்காங்க வீடியோவை. இதை வச்சு நீ கூட்டணி உடைச்சு எஸ்கேப் ஆயிடலாம். உனக்கு பிடிக்கல, எனக்கு என்ன உனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது காரணம் வேணும்ல. அது சொல்லிட்டு போயிரு. எப்பா நீ எங்களுடைய இதை வந்து தாக்கிட்ட, எங்களுக்கு வந்து இதனால பிரச்சனை, எனக்கு உங்களை பிடிக்கலப்பா, வேணாப்பா, நீங்க வேற எங்கிட்டா போயிருங்க அப்படின்னு அத்து விட்டுருங்க. நல்ல வாய்ப்பு முருகனே கொடுத்திருக்காரு பழனிசாமிக்கு. இதை பழனிசாமி பிரமாதமாக பயன்படுத்தி கொண்டால் புத்திசாலித்தனம். ஏன்னா பிஜேபி அதிமுக துணைக்கு வச்சுக்கிட்டது கூடவே ஒரு குட்டிச்சாத்தனை வச்சுக்கிற மாதிரி தான். அதிமுகவுக்கு இதனால எந்த வகையிலும் பலன் கிடையாது. ஆனால் பிஜேபிக்கு பலன் இருக்கு. அதிமுகவுக்கு நஷ்டம் தான். நஷ்டம். பெருவாரியான சிறுபான்மைங்கிற வார்த்தை தவறானது. பெருவாரியான இஸ்லாமிய சகோதரர்களும் கிறிஸ்தவ சகோதரர்களும் அதிமுக அணியை நம்புறவங்க வாக்காளர்களா இருக்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த பிஜேபி வந்து பெரிய பெரிய சிக்கலை கொண்டு பண்ணுது. அதனால முப்பாட்டன் முருகன் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். பழனிசாமி அவர்கள் இதை வந்து பிரமாதமாக பயன்படுத்தி இந்த கூட்டணியை உடைக்கும்படி வேண்டுகிறேன். விஜய் வந்து இந்த தேர்தலில் 2 பேரை தான் நம்பிக்கிட்டு இருக்காரு. ஒன்று புசி ஆனந்த், இன்னொன்று ஆதவ் அர்ஜுன். இவருடைய வெளியிலேயும் இப்போ ஷூட்டிங் முடிஞ்சு 1 மாதம் ஆகுது, வெளியிலேயும் இன்னும் வரமாட்டேங்கிறாரு. அங்கே த்ரீஷாவுடைய நாயோட இப்படியே இருந்தா அரசியல் அவர் ஏன் வெளியில வர மாட்டேங்கிறாரு? இங்க இருக்கிற மாதிரி தான் இருக்காரு. நீங்களே எழுதிங்க சார், போய் பேட்டி கேட்டா நீங்களே பாத்துங்க சார் அப்படிங்கிற மாதிரி தான் அரசியல். நீங்க 2 பேருமே பண்ணீங்கடா, நான் பின்னாடி இருக்கேங்கிற மாதிரி இருக்காரு. தாங்குவாரா இல்ல விஜயோடைய அரசியல்? நேத்து ஒரு இதுவும் சொல்லியிருக்காரு, நான் வந்து அரசியல் மீண்டும் நடிப்பீங்களா ஏன் அப்படின்னு. இல்ல இந்த அரசியல் ரிசல்ட்டை பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்கிட்ட கதை கேட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. அவருக்கே தன்னுடைய கட்சி அரசியல்ல நம்பிக்கை இல்லை. அதாவது விஜய் அவர்கள் வந்து ஒரு கேரவன் அரசியல்வாதி, பண்ணையூரில் இருந்து அந்த வீட்டை விட்டு வெளியே வராத அரசியல்வாதி. அவர் அரசியல்வாதினே சொல்ல முடியாது. அரசியல்வாதினா அவன் மக்களுக்காக ரோட்டில் இறங்கி போராடணும், பிரச்சனைக்கு பேசணும், வைக்கணும். விஜய் எங்கே பேசியிருக்காரு? எங்கேயும் பேசல. அவர் வந்து நம்ம பரந்தூருக்கு போனார்னு நினைக்கிறேன். அதில் ஒரு இதாச்சு, அது நல்ல மக்கள் தரல ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஆனால் நீங்கள் அதை தொடர்ந்து செய்யணும்ல. மக்கள் பிரச்சனை பேசுகிற ஒரு அவர் சினிமாக்காராக கூட இருக்கலாம். சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுங்கிற எந்த இதெல்லாம் கிடையாது, தாராளமாக வரலாம். ஆனால் நீங்கள் வரும்போது மக்கள் சார்ந்த ஒரு விஷயத்த பேசுங்க, செய்யுங்க, களத்தில் இறங்கி போராடுங்க. அந்த அனகாபுத்தூரில் அவ்வளோ குடிசைகள் இடிச்சாங்க, பெரிய பணக்காரங்களுடைய பங்களாக்கள்லாம் இருக்கு, ஆனால் குடிசைகளை அப்புறப்படுத்துறாங்க. இதை பற்றி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கணும்ல, பேசணும்ல. அதை பேசுங்க. அதை நீங்கள் எதுவும் செய்ய மாட்டீங்க. வெறும் நீங்கள் வந்து பங்களாவில் உட்காந்துட்டு அரசியல் பண்ணுவீங்க, திரிசாவுடைய நாய்க்குட்டி கூட உட்காந்து ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுப்பீங்க. இதுதான் வந்து அரசியலா? அப்போ அவருடைய அடிப்படையில் அந்த குணம் இல்லை. அவருக்கு பிரச்சனை வந்தப்போ கூட அவரால் பேச முடியல. அவருடைய அரசியலே இப்போ உங்களுக்கு நான் உங்களை ஒரு தாக்குதல் நடத்துறேன் அப்படின்னா நீங்க அதுக்கு பதில் சொல்லணும்ல. அதை கூட அவருடைய திரைப்படங்களுக்கு தாக்குதல் நடத்தும் போது கூட பேச மாட்டேங்காரு. அப்படியான ஒரு அரசியல் இல்லாத சூழல்ல வர்றவர் எப்படி மக்கள் பிரச்சனை பேசுவாரு? இவருக்கு நல்ல வாய்ப்பு மக்கள். ஆனால் வந்து நான் கவனிக்கிறேன், இளைஞர்கள்ட்ட கவனிக்கிறேன். இளைஞர்கள் வந்து விஜய்க்கு ஒரு இதை கொடுக்குறாங்க, அவர் நம்புறாங்க. ஓகே, ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது. சீமானுக்கு மீது அந்த நம்பிக்கை இருந்தது, விஜய் மீது அந்த ஒரு இளைய தலைமுறை பெரிய அரசியல் புரிதல் இல்லாத அரசியல் ஆர்வம் உள்ளவர்கள் சீமானை ஆதரிக்கிறார்கள். அரசியல் இல்லாம ஒரு ரசிக மனநிலையில் இருக்கிறவங்க விஜய் பக்கம் போறாங்க. இந்த வாய்ப்பு இருக்கு விஜய்க்கு. ஆனா இதை வந்து பயன்படுத்துற வித்தை வந்து அவருக்கு வேணும்ல, அதை செய்யறதுக்கு அவர் தயாரா இல்லை. அது இல்லாம வெறுமனே வந்து மார்க்கெட்டிங் டீம் புசி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா வச்சுட்டு இதை வந்து செஞ்சிடலாம்னு நினைக்கிறாங்க. இது வந்து இதுல இப்போ ஆதவ் அர்ஜுனா வந்து யாருடைய சில்பர்ஸ்ன்னு போகப்போதான் தெரியும். அவர் வந்து சபரிசன் டீமாலா என்ன இது? ஏன்னா விசிகாவுக்கு போனாரு, அங்க இருந்துட்டு 4 இதை கொண்டு போட்டாரு. அதனால வந்து இங்க விஜய் கட்சிக்கு போயிட்டாரு. இப்போ இப்படியே இதை வந்து இருக்கும்.
ஆதவ் வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய நபர். அவர் பின்னணி என்ன, அவர் என்ன எதன் பேர்ல இயங்குறாரு, அதெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு. இப்போ விஜயும் வந்து அதிமுக விஜய் கூட்டணி வந்திருக்கலாம். அதை யாருக்கு எடுக்கிறாங்க, பின்னணியில இருந்து யார் வர, விஜய்க்கு யார், அதே மாதிரி சீமான் விஜய் கூட்டணியும் வரலாம். ரெண்டு அப்பழுக்கற்றவர்கள் சேர்ந்தாங்கன்னா நல்ல பெரிய நல்லா வரலாம். அதை யார் தடுக்கிறா, அதை தடுத்து விட்டுறது யாரு? ஏன் தேவையில்லாம அந்த மாநாட்டில் ஏன் வந்து சீமான உரண்டை இழுக்கணும், சீமான் பதிலுக்கு போட்டு வெளுன்னு வெளுக்கணும்? இதெல்லாம் வந்து விஜயை சும்மா ஓரளவுக்கு ஒரு வாக்கு வாங்கிட்டு அப்படியே முடிச்சு விடலான்னு பார்க்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த தேர்தலில் ஒருவேளை விஜய் திமுகவின் ஸ்லீப்பர் செல்லாக கூட இறக்கப்பட்டிருக்கலாம். அதுக்கான வேலையை வந்து, ஏன்னா வாக்கு வந்து திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் யாருக்கு போகணும்? அதிமுகவுக்கு போகணும், இல்லைன்னா சீமானுக்கு போகணும். இப்போ அந்த ரெண்டையும் பிரித்து விட்டு இன்னொரு குரூப்புக்கு போகும்போது அதிமுக பலகீனமாயிருது. அப்போ வெற்றி வாய்ப்பு அப்போ விஜய்க்கு ஷூட்டிங்க்கு எவ்வளவு சார் சம்பளம்? அந்த சம்பளத்துக்கு டபுள் பேமெண்ட் பேட்டாவுக்கு போட்டு கொடுத்துறோம். அதை நீங்க வந்து இந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு போயிருந்த 2020 எலெக்ஷன் ரெண்டு படத்துக்குள்ள பணத்தை ஒரே பேமெண்ட் கொடுத்துற முடிஞ்சு போச்சு, எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தான் முக்கியம் அப்படின்னு கோபாலபுரம் சொன்னாலும் செய்வாங்க சார். அது நடக்கக்கூடியதுதான். அவங்க அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆட்கள் தான். ஏன்னா அதுக்கு சந்தேகத்துக்குரிய ஆளா தான் ஆதவ் வந்து போயிருக்காரு. ஏன்னா அவர் அந்த டீம்ல இருந்தவர் தான், அங்க இருந்தவர் தான். அப்போ இந்த மாதிரியான காய்நகரத்தில் ஒருவேளை விஜய் தான் தெரிந்தோ தெரியாமலோ இந்த அசைன்மெண்ட்ல அவர் சிக்கியிருக்காரான்னு தெரியல. இப்ப நம்ம சொல்றது விஜயே விரும்பி செய்யறது ஒண்ணு, இன்னொன்னு விஜய்க்கே தெரியாம இவனுங்க கொண்டு போய் அந்த விலையை வச்சு அதில் சிக்க வச்சிருக்காங்களான்னு தெரியல. அப்படியான ஒரு சூழல்ல விஜயுடைய அரசியல் சிக்க இதுதான். பொறுப்போம் பார்ப்போம். ஆமா, ஓகே சார், நன்றி, வணக்கம். நன்றி.